அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 3ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் செய்திருக்காங்கிறத பார்த்துடலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 3ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் தான், நோ எனி ரெக்கமெண்டேஷன். அதுமாதிரி நம்ம சொல்கிற தகவலில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இதெல்லாம் இன்றைய தகவல். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடிஸர் தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டடிஸரில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது டிவிடெண்டு ரிசல்ட்டு, டிவிடெண்டு, ஸ்டாக் ஸ்பிளிட், அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். இந்த வருஷப்படி தான் இருக்குது. நிறைய கம்பெனியோட ரிசல்ட் இருக்குது. நீங்கள் மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தலாம். நீங்கள் வழக்கம் போல் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3958 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 2700 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பங்கு பார்த்தீங்கன்னா இந்திரபிரஸ்தா மெடிக்கல் கார்பரேஷன் லிமிடெட் 461 ரூபா கரண்ட் பேஸு, 33 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 12% வந்திருக்கு. ஸோ நான் இயர் மட்டும் சொல்கிறேன். குவார்டர் ரைட் சைடில் இருக்குது. ரெட் கலரில் இருந்தால் அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, க்ரீன் கலரில் இருந்தால் அது பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இதை ஒப்பிட்டு தான் பார்க்குறோம். இங்கே வந்து கம்பெனி ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க 33 கோடி. ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சமாக உயர்ந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்திரபிரஸ்தா மெடிக்கல். அடுத்து நம்ம பார்க்குறது ஹெச்எஃப்சிஎல் லிமிடெட் கரண்ட் பேஸ் 102, 78 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை. போன குவார்ட்டரில் என்ன பண்ணாங்க, போன வருஷம் இதே குவார்ட்டரில் என்ன பண்ணாங்களோ அதை விட ஒரு 1/2 கோடி தான் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய முன்னேற்றம் இல்லை. இயரில் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ரிசல்ட்டு. அடுத்து நான் பார்க்குறது ஜிண்டால் கேபிட்டல் லிமிடெட் கரண்ட் பேஸ் 40 ரூபா, 50 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 194% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஜிண்டால் கேபிட்டல் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா 51% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டு இயரில். ப்ரீமியர் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1070, 255 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 491% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. குவார்ட்டரில் 21% வந்திருக்கு. அதுமாதிரி இந்த கம்பெனி டிவெண்டாக வச்சிருக்காங்க. வெறும் 50 பைசா டிவெண்டாக தராங்க. ஸோ அதனால் அதை மென்ஷன் பண்ணல. 50 பைசா டிவெண்டும் தராங்க. க்ரோவிங்டன் வெஞ்சர்ஸ் லிமிடெட் 3 ரூபா 20 பைசா கரண்ட் பேஸு, 1 கோடியே 90 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இது இயரில் 129% வந்திருக்கு. ஸோ இயரில் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 304% வந்திருக்கு. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு க்ரோவிங்டன் வெஞ்சர்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் பெனி ஸ்டாக்குங்கிறனால. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாண்ட் ஃபார்மா லிமிடெட் 1514 ரூபா கரண்ட் பேஸு, 205 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 7% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். சேல்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. பட் அதர் இன்கம்னால நெட் ப்ராஃபிட் மட்டும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட் 172 ரூபா கரண்ட் பேஸு, 724 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் சேல்ஸ் இப்படியெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 5% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட இயர் ரிசல்ட்டு. பயாஸ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 796 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 14 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 37% வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க பயாஸ் ஸ்டீல். ஒரு குவார்ட்டரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸ்டோவ் கார்ட் லிமிடெட் 766 ரூபா கரண்ட் பேஸு, 12 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 79% வந்திருக்கு. சேல்ஸ் 12%. ஸோ இயரில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டவ் கிராஃப்ட் லிமிடெட். ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் 26 ரூபா கரண்ட் பேஸு, 11 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட்டு. இயரில் பார்த்தீங்கன்னா 963% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா 63%. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான் ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அலம்பிக் ஃபார்மசிட்டிக்கல் லிமிடெட் 907 ரூபா கரண்ட் பேஸு, 138 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 23% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் டவுன் ஆனால ரிசல்ட்டு டவுனாக இருக்குது அலம்பிக் ஃபார்மசிட்டிக்கலோட ரிசல்ட்டு. ஹரியன் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் 505 ரூபா கரண்ட் பேஸு, 25 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 63% வந்திருக்கு. ஸோ இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. குவார்ட்டர்லையும் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹரிஹன் சூப்பர் ஸ்ட்ரக்சர் லிமிடெட். ஸ்கை கோல்டு லிமிடெட் 3048 ரூபா கரண்ட் பேஸு, 36 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 309% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஸ்கை கோல்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அதர் இன்கமும் ஒரு காரணம், அந்த ஒரு காரணத்தினால தான். ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது ஸ்கை கோல்டு ரிசல்ட்டு. சாக்ஸாஃப்ட் லிமிடெட் 194 ரூபா கரண்ட் பேஸு, 27 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 20% வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ரிசல்ட் தான். ஏன்னா ஒரு 20% வரைக்கும் டச் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ரிசல்ட்டு. சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சாக்ஸாஃப்ட் லிமிடெடோட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். கேசி இன்டர்நேஷனல் லிமிடெட் 795 ரூபா கரண்ட் பேஸு, 129 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 33% வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க கேசி இன்டர்நேஷனல் லிமிடெட்.
டேவிஸ் லேபரட்டரிஸ் லிமிடெட் 5884 ரூபா கரண்ட் பேஸ் 589 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியரில் 65% வந்திருக்கு. ஈரோனியரில் நல்ல ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்டை டேவிஸ் லேபரட்டரிஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கல்யாணி ஸ்டீல்ஸ் லிமிடெட் 807 ரூபா கரண்ட் பேஸ் 55 கோடி ப்ராஃபிட்டு. கம்பெனி 55 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் நம்ம ஈரோனியில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஆனது 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லை வீழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிசல்ட் வந்து டவுனாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது சேல்ஸ் வந்து சேம் அதே தான் இருக்குது. கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் 1508 ரூபா கரண்ட் பேஸ் 98 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியரில் 11% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ ஈரோனியரில் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க கார்டன் ரிச் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். அதேமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 8 ரூபா 95 டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 6% வருது. ரெக்கார்ட் டேட் வந்து 7 February. செக்டர் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க கார்டன் ரிச் பில்டர். கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ் லிமிடெட் 74 ரூபா கரண்ட் பேஸ் 456 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியரில் 606% வந்திருக்கு. ஈரோனியரில் சேல்ஸ் 2% தான். நெட் ப்ராஃபிட் இவ்வளோ அதிகபட்சமாக உயர்றது காரணம் வந்து அதர் இன்கம் தான், வேறு காரணமே கிடையாது. கிட்டத்தட்ட 395 கோடி அதர் இன்கம்லேயே வந்திருக்கு. அந்த காரணத்தில் தான் ஈரோனியர் குவார்டர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆனது 600% உயர்ந்திருக்கு. ஸோ அதை தவிர்த்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட்டாக தான் இருந்திருக்கும் கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்கோட ரிசல்ட்டு. பட் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்னு சொல்லணும். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 75% டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1%. ரெக்கார்ட் டேட் வந்து 7 February. பேமெண்ட் வந்து 4 Marchக்குள்ளே வந்துடும். செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர். டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 3043 280 கோடி ப்ராஃபிட்டு. 80 கோடி 280 கோடிங்கிறது நல்ல ப்ராஃபிட் தான். பட் இது போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 66% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதர் இன்கம் குறைஞ்ச ஒரு காரணத்தால் இந்த வீழ்ச்சி. சேல்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு நம்ம ஓவரால் பார்த்தீங்கன்னா டவுன்னு சொல்லலாம். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் டேட் வந்து 7 February. இதோட பேமெண்ட் வந்து 28 February அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா. கேபிஆர் மில் லிமிடெட் 928 ரூபா கரண்ட் பேஸ் 202 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியரில் 8% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ ஈரோனியில் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 2 ரூபா 50 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 4%. இதுக்கு ஒரு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7 February தான். செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. என்எல்சி இந்தியா லிமிடெட் 211 ரூபா கரண்ட் பேஸ் 696 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியரில் 174% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஈரோனியரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்எல்சி இந்தியா லிமிடெட். அதுமாதிரி டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 1 ரூபா 50 டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 3/4%. ரெக்கார்ட் வந்து 7 February. செக்டர் பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. இந்த ரெக்கார்டேட்டை கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள், கொஞ்சம் டவுட் இருக்க மாதிரி தெரியுது. சூரஜ் லிமிடெட் 410 ரூபா கரண்ட் பேஸ் 6 கோடியே 84 லட்சம் ப்ராஃபிட். ஈரோனியரில் 7% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். சேல்ஸ் ஆனது 36% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 32% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆனது 7% வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது ஈரோனியரில். கோட்டனில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 1 ரூபா 50 டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 4%. ரெக்கார்ட் டேட் வந்து 10 February. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் 194 ரூபா கரண்ட் பேஸ் 84 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியரில் 3% நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் கொஞ்சமாக டவுன் ஆயிருக்கு. இல்லைனா ஃப்ளாட்டாக இருந்திருக்கும். அதுமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 45 கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 4%. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12 February. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். இதோட பேமெண்ட் வந்து 24 February அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட் 176 ரூபா கரண்ட் பேஸ் 271 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியரில் 12% வந்திருக்கு. ஓரளவுக்கு ஓகேவான டீசனான ரிசல்ட்டு. கோட்டனில் சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட். ஸோ ரிசல்ட்டு நல்லா இருக்குது ஈரோனியரில். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா நார்மல் டிவிடெண்ட் ஆகும், 4 ரூபா 50 ஸ்பெஷல் டிவிடெண்ட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 ரூபா 50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு எக்ஸலண்டான டிவிடெண்ட். ஏன்னா வழக்கமாக நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் இது. 3-4% வரும். பட் இன்றைக்கி ஸ்பெஷல் டிவிடெண்ட் சேர்த்தனால இப்போ இந்த ஒரு டைம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 5.25% மேலே இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட். இதுக்கு முக்கிய காரணம் ஸ்பெஷல் டிவிடெண்டாக 4 ரூபா 50. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு. டிவிடெண்டும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ 5.5% வருது டிவிடெண்ட். இதற்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 18 Marchன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 23 March ஏப்ரலுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18 March இன்னும் 2 மாதம் இருக்குது டைமு. செக்டர் வந்து லூப்ரிகன்ஸில் இருக்காங்க கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட். கேபிட்டல் இந்தியா ஃபைனான்ஸ் லிமிடெட் 179 ரூபா கரண்ட் பேஸ் 1:5 ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஃபேஸில் 10 2 மாற்றுறாங்க. ஒரு ஷேருக்கு 5 ஸ்டாக்கு ப்ரைஸ் ஸ்பிட் ஆகும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கான ரெக்கார்டை வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 17 February தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து NBFCயாக இருக்காங்க, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. 90% எடுத்துருவாங்க, ஒரு 10% சான்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது கேபி கிரீன் எனர்ஜி லிமிடெட் 398 ரூபா கரண்ட் பேஸ் 6 February போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்டு வந்து 18 February.
பெருசாக டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனிலாம் கிடையாது. 10லேருந்து 20 பைசா வரைக்கும் டிவிடெண்ட் தருவாங்க. செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷன். ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட்டுக்காக அந்த ரேட் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் 615 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 7 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 10 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து டிவி ப்ராட்காஸ்டிங்கில் இருக்காங்க. அது 3 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன வருஷம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்மே ஃபின்ட்ரேட் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 81 ரூபா. 7 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க. அதுமாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காங்க. அதை போர்டு ஆஃப் டைரக்டர் வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்பிளிட் தராங்கன்னா. செக்டர் வந்து NBFC நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் 162 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 10 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் வந்து 14 ஃபெப்ரவரி. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ரூபாலேருந்து 1 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன வருஷம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரேகாமா இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் தான் நம்ம ரீசெண்டாக எல்லாருமேலேயும் காப்பிரைட் கேஸ் போடக்கூடியது. ரீசெண்டாக இளையராஜா பாட்டு கூட ஏதோ ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 540 ரூபா. 10 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் இருக்காங்க. அதான் பழைய பாட்டுக்கு நிறைய பாட்டுகளோட காப்பிரைட்டை இவங்க தான் வச்சுருக்காங்க. அதன் மூலமாக தான் எங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டை கேட்க எங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெக்கார்டு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3 ரூபாலேருந்து 4 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. நிக்கோ பார்க்ஸ் அண்ட் ரெசார்ட் லிமிடெட் 118 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 10 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட்கான ரெக்கார்டு வந்து 14 ஃபெப்ரவரியாக இருக்கலாம். செக்டர் பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 20 பைசா 30 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இப்போ ஆனால் வருஷத்துக்கு 4 டிவிடெண்ட் தராங்க. வருண் பெவரேஜ் லிமிடெட் 582 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 10 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பெவரேஜ்லஸில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 25 பைசா தர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்பிட் ஏதோ நடந்திருக்கு. ஸோ குறைஞ்ச டிவிடெண்ட் தான் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருண் பெவரேஜ். NBCC இந்தியா லிமிடெட் 90 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 11 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட்கான ரெக்கார்டு வந்து 14 ஃபெப்ரவரியாக இருக்கலாம். இல்லை டவுட்டாக இருக்குது. இன்னும் அறிவிக்கலன்னு நினைக்கிறேன். செக்டர்னு பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. ஏன்னா அந்த காப்பி பேஸ்ட்டில் வந்து நிறைய நியூஸ் வரும்போது அதை அப்படியே காப்பி பேஸ்ட் எடிட் பண்ணும்போது தவறுகள் பண்ணிடுறேன். இதை நான் திருத்த முடியாது. எனக்கு டைம் இல்லை அந்த காரணத்தில். ஸோ நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்கள். பட் 11 ஃபெப்ரவரிக்கு போர்டு மீட்டிங்கிறது உண்மை தான். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 60 பைசாலேருந்து 70 பைசா வரைக்கும் தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போன வருஷம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ASM டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1156 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 12 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. 1 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க போன வருஷம். பட் ரொம்ப சின்ன டிவிடெண்ட் தான் அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸ்டோவாக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2679 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 12 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. செக்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. 3-4% வரும் நினைக்கிறேன். வருஷத்துக்கு 1-2 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ இது ஏப்ரல் மாதம் 17 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க ஏப்ரலில். அதுமாதிரி மேலே 115 ரூபா. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் டிவிடெண்ட் இந்த மாதிரி தராங்கன்னு. நிர்லான் லிமிடெட் 516 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 3 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 21 ஃபெப்ரவரி. செக்டர் டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. போன வருஷம் ஃபெப்ரவரியில் 15 ரூபாயும் செப்டம்பரில் 16 ரூபாயும் தந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி தருவாங்கன்னு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இதை ரெக்கமெண்டேஷன் மாதிரி ஆயிரும். அதனால் நான் பழைய வருஷம் டிவிடெண்டை மட்டும் சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ரிசல்ட்டு ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனிஸ். தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 150 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 2 கோடிக்கு என்னமோ உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆனால் இது வந்து ஆனுவலி ரெவன்யூ வந்து 2 கோடி வரும். ஸோ அப்படிங்கும்போது எத்தனை வருஷம் அந்த கான்ட்ராக்ட் இருக்கும், எத்தனை வருஷத்துக்கு 2 கோடி ரெவன்யூ ஆகும். இதை கொடுத்தது ஒரு லீடிங் USA என்டர்பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. ஸ்வான் எனர்ஜி லிமிடெட் 544 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 116 கோடிக்கு ஆர்டர் கொடுத்தது. அக்னேஸ்ட்ரா டெக்னியான் பிரைவேட் லிமிடெட். ஆக்சுவலி இந்த கம்பெனியை வந்து ஆர்டர் கொடுத்தது வந்து இவங்க கம்பெனி டேரெக்டாக கொடுக்கல, இவங்களோட சப்சிடி கம்பெனியை கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அது இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா சப்சிடி நல்லா பண்ணால் அதோட வேல்யூ இவங்களுக்கு தான் கிடைக்கும். நியூ மலையாளம் ஸ்டீல் லிமிடெட் 47 ரூபா கரண்ட் ப்ரைஸ். SME கேட்டகரி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்லேருந்து அடிக்கடி இந்த நியூஸ் வந்துட்டே இருக்குது. பட் SME கேட்டகரியில் இருக்குது. 9 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு ஓவரால். ஸோ நிறைய கம்பெனி சேர்ந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர். ஸோ அதோட மொத்த மதிப்பு தான் 9 கோடி. டைம் டெக்னோபிளாஸ்ட் லிமிடெட் 373 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 40 கோடி 64 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. வெல் எஸ்டாப்ளிஷ்ட் PSU கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் 163 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 1500 கோடிக்கான ஒரு பெரிய கான்ட்ராக்டான ஆர்டர் கிடச்சிருக்கு இவங்களுக்கு. ஸோ இதை இவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் கன்சல்டண்ட்டாக இவங்களை போட்டிருக்காங்க. ஸோ 1500 கோடி இவங்களுக்கு லாபம் வருமா இல்லை 1500 கோடி உள்ள ப்ராஜெக்ட்டில் இவங்க வந்து கன்சல்ட்டாக இருக்காங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இதை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற கவர்மெண்ட் செக்டர்லேருந்து தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோதோட முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.